அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பியிருக்கின்றோம். இந்த வகுப்பின் மூலமாக நல்ல ஒரு புரிதலோடு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற சிறு பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வகுப்பு துருசுல் லுகத்தில் அரபியா. இறுதியாக இந்த புத்தகத்தில் 5வது பாடம், பேஜ் நம்பர் சஃப்ஹா 27 சரிங்களா? 27ல் கீழே தமாரின்லேருந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா? இந்த உரைநடை ஹிவாரை நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் இந்த லெசனை இந்த வகுப்பில் முடிப்பதற்குண்டான முயற்சிகளை நாம் எடுப்போம் சரிங்களா? பாருங்க, தமாரீன் பயிற்சிகள் அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிங்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஹிவார் உரைநடையிலிருந்து பதில் நீங்கள் சொல்லணும். ஐன கிதாபு முஹம்மதின். ஆமாம், ஐன கிதாபு முஹம்மதின் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு முகமதுடைய கிதாபு எங்கே? அங்கே என்ன கொடுத்துருக்கு உரைநடையில்? ஹுவா அலல் மக்தபி ஹுனாக்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த டேபிள் மேலே இருக்குது. அப்போது ஹுவா அலல் மக்தபி ஹுனாக்க, அது ஃபஸ்ட்டுடைய ஆன்சர். அடுத்து ஐன கிதாபு அம்மாரின் என்ன அர்த்தம்? அம்மாருடைய கிதாபு எங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? அங்கே ஆக்சுவலாக அங்கே தஃப்தர்னு கொடுத்துருக்குறாங்க. பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆன்சர் கூட நம்ம அந்த ஜவாபே எழுதலாம். ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி. ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி. முதர்ரிசுடைய பின்னாடி இருந்து அர்த்தம், முதர்ரிசுடைய மேஜையின் மீது அந்த புத்தகம் இருக்குது சரிங்களா? அடுத்து ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி என்ன அர்த்தம்? ஆசிரியருடைய பேக் எங்கே? நல்லா நீங்கள் அந்த கொஸ்டின்லாம் நல்லா பார்க்கணும். நான் வந்து ஹகீபத்து ஏன் சொல்கிறேன், முதர்ரிசி ஏன் சொல்கிறேன், நேற்று நான் அதை வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணேன். எதனால், என்ன சட்டம் அதில் இருக்குது? முதாஃப் முதாஃபிலை உடைய அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம ஒரு பொருளுடைய அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம தரணும்னு சொன்னோம்னா அந்த முதாஃப் முதாஃபிலை வரும். அப்போ ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? முதர்ரிசுடைய பேக் எங்கே? மேலே அதுக்கு ஆன்சர் இருக்குது அந்த ஹிவார்லேயே லாஸ்ட்டு பாருங்கள். ஹிய அது தஹ்தல் மக்தபி, டேபிளுக்கு கீழே இருக்குது. தஹ்தனா கீழே, ஃபௌகனா மேலே, அமாமனா அமாம முன்னால் சரிங்களா, ஹல்ஃபனா பின்னால். ஓகே சரி, அடுத்து பாருங்கள், அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. அடுத்து 2வது ஹெட்டிங், இது புது வார்த்தைகள் இதில் இருக்குது. அதிஃபில் கலிமத்தில் ஊலா இல சானியா. அதிஃபில் கலிமா, கலிமத்தில் ஊலா. கலிமத்தில் ஊலான்னு சொன்னால் முதலாவது வார்த்தை அல் கலிமத்தில் ஊலா சரிங்களா? அதிஃப் அப்படின்னா இணை, சேர்த்து எழுதுங்க. முதலாவது வார்த்தையை 2வது வார்த்தையோடு சேர்த்து எழுதுங்க, ஜாயின் பண்ணுங்கிறாங்க சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க கிதாபுன் முஹம்மதுன், 2 வார்த்தை இருக்குது. இப்போ மேலே என்ன சொன்னாங்க? முதலாவது வார்த்தை 2வது வார்த்தையோடு என்ன பண்ணுங்க, இணைங்க. அது எப்படிங்க இணைக்க முடியும்? கிதாபுன் முஹம்மதுன் அப்படிங்கிறத யாராபு மாற்றுவதின் மூலமாக, இறுதியுடைய இந்த யாராபு மாற்றுவதின் அர்த்தத்தையும் மாறும், யாராபும் மாறும். எப்படி? கிதாபு முஹம்மதின், இதை நம்ம நேற்று பார்த்துட்டோம், ஃபுல்லாக அதுதான் வரப்போகுது. கிதாபு முஹம்மதின் அப்போ என்ன அர்த்தம்?
முஹம்மதுடைய கிதாப், அவ்வளோதான். இப்போ பாருங்க, அதுக்கு லைனாக கீழே இருக்கு பாருங்க. அதே மாதிரி இணைச்சிட்டே வாங்க பார்ப்போம். கலமு மேம், அதுக்கு என்ன அர்த்தம்? ஹாமிதுடைய பேனா. அடுத்து பைத்து, என்ன அர்த்தம்? அப்பாஸுடைய வீடு. சொல்லுங்க நிசார் பாய். குர்ஃபத்து அலியின், என்ன அர்த்தம்? குர்ஃபான அறை. அடுத்து திரும்ப சொல்லுங்க. சயீதின், சயீதுடைய நோட்டு. அடுத்து கைக்குட்டை. மிந்திலு, மிந்திலு யாசிரின், யாசிருடைய கைக்குட்டை. அஹ்சன், சூப்பர். அமரினா கமீசு அம்மாரின். பேர் அது. அந்த பேரில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா படித்து போகணும். அம்மாரின் என்ன அர்த்தம்? சட்டை. நௌஃபல் சொல்லுமா அந்த கடைசி உள்ளது? சரீரு. எஸ். அப்போ என்ன அர்த்தம்? ஹாலிதுடைய கட்டில். ஓகே ஓகே. இப்போ வந்து பேர் கொடுத்துருந்தாங்க. பேர் கொடுக்கவும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முன்னால் இருக்கிற வார்த்தை ஈஸியாக இணைச்சிட்டீங்க. இப்போ அடுத்து பாருங்கள் பக்கத்துலேயே மக்தபுன், அதுக்கடுத்து அல் முதர்ரிசு. முதாஃப் முதாஃப் இலை வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பாடத்தை அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்றா ஒரு நபருடைய பேர் வரும். பேர் வந்து முன்னாடி ஒரு இஸ்மு இருக்குன்னு சொன்னால் இப்படி இணைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க. இப்போ அடுத்து வந்து எப்படி முதாஃப் முதாஃப் இலை எப்படி வரும்னா, ஒரு இஸ்மு வரும், அதுக்கடுத்து அலிஃப்லாம் கொண்டு ஒரு இஸ்மு வரும். இது எப்படி நீங்கள் இணைக்கணும்? இப்போ பாருங்கள், மக்தபுன் அல் முதர்ரிசு அப்படின்னா மக்தபுன்னா ஒரு டேபிள், அல் முதர்ரிசுனா ஒரு ஆசிரியர். இது எப்படிங்க நீங்கள் இணைப்பீங்கன்னா மக்தபுல் முதர்ரிசி. நீங்கள் அல் முதர்ரிசின்னு சொல்லிடக்கூடாது. அலிஃப்லாம் வந்துட்டாலே என்ன ஆயிரும், தொம்மத்தைங்கிறது தொம்மாவாக மாறிடும். சரிங்களா? கசரத்தின் கசராவாக மாறிடும். ரெண்டாக வராது, ஒன்றா தான் வரும். இப்போது மக்தபுல் முதர்ரிசி அப்போ ஜர் ஆயிடுச்சு. சரிங்களா? மக்தபுல் முதர்ரிசின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க சைஃப் பாய்? மக்தபுல் முதர்ரிசி, முதர்ரிசுடைய மேசை. சரி, அப்படியே லைனை இணைச்சிட்டே வாங்க. மிஃப்தாஹுல் பைத்தி என்ன அர்த்தம் சொல்லுங்க? வீட்டுடைய சாவி. அடுத்து தக்கானா துக்கானு, துக்கானு தாஜிரி. கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த வார்த்தையை. அடுத்து பைத்துல் முஹந்திசி, முஹந்தசி இல்லை முஹந்திசி. இன்ஜினியருடைய வீடு. எஸ். இஸ்மு அல் சொல்லக்கூடாது, சேர்த்து சொல்லணும். இஸ்முல் வலதி, சிறுவனுடைய பெயர். அடுத்து கிதாபுல்லா, இது நிப்பாட்டக்கூடாது, சொல்லுங்க ஃபுல்லா. கிதாபுல்லாஹி அப்படின்னா தாலிக கிதாபுல்லா, அதாவது கிதாபு, அந்த தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ வசனம்லாம் பார்க்குறோம்ல, அதே மாதிரி மற்ற இடங்கள் அல்லாஹ் சொல்லுவோம் கிதாபுல்லா, இந்த வேதம் என்பது அல்லாஹுடைய வேதம். பல்வேறு குரான் வசனங்கள் நம்ம வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு எதுல்லா, அல்லாஹுடைய கரம், வஜுஹுல்லா அல்லாஹுடைய முகம், இதெல்லாம் என்னது தான் முதாஃப் முதாஃப் இலை தான். சரிங்களா? அடுத்து இப்போ தான் அல் தனியாக நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பின்து தபீபினா டாக்டருடைய மகள். மகள் 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 ஒரு மகள் தான். பின்துடைய பன்மதா பனாத், இங்கே வந்து பின்து தான் இருக்குது. அடுத்து மிஃப்தாஹு சய்யாரதி அப்படின்னா காருடைய சாவி, கார் சாவி. சரி, அப்போ புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். அப்போ முதாஃப் முதாஃபிலையை ரெண்டு வகையில் வருது. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முதாஃப் முதாஃபிலையை நம்ம கவனித்து சொல்லும்போது பின்னாடி ஒரு பெயர் கொண்ட
ஒரு நபருடைய பெயர் கொண்ட ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். அல் வருது, சில அல் வரல. அல் வந்து ஒரு இஸ்மு வருதுன்னு சொன்னால் அது வந்து மாரிஃபா. மாரிஃபா அதை நம்ம டெப்த்தாக படிப்போம். மாரிஃபான்னு சொல்லிட்டு சில வகைகள் இருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஹாமீதுன்னு சொல்லி 10 பேர் இருக்காங்கன்னா ஹாமீதுன்னா 10 பேருமே ஹாமீதாக இருக்க மாட்டான். அதாவது முதாஃப் முதாஃப் இலைங்கிறது வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்மு வந்து முதல்ல ஒரு இஸ்மு வரும், அதுக்கடுத்து வர இஸ்மு வந்து ஒரு குறிப்பாக ஒருத்தர் சொல்லி தான் வரும். சரிங்களா? இப்போ ஹாமீதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லுவோம். அதே மாதிரி அல் பைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பைத்தை தான் சொல்கிறோம். சரிங்களா? அந்த அடிப்படையில் அப்போது 2 இஸ்மு வருது, பின்னாடி வர 2 இஸ்மில் ஒரு இஸ்மு, பின்னாடி வர ஒரு இஸ்மு வந்து மாரிஃபாவான ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இஸ்மு வந்து முன்னாடி ஒரு இஸ்மு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடணும்? முதாஃப் முதாஃப் இலை. பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். சரிங்க, சொல்லுங்கள். ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்துடுமே. இப்போ பாருங்கள், பின்து தபீபி தான் சொன்னோம், பின்துல் தபீபி சொல்லலை. அதான் பைத்துல் முஹந்திஜி சொன்னோம். அந்த இடத்துல வந்து அந்த லாமை நம்ம போக்கலை, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நமக்கு என்ன ஆயிரும். இப்போ குரானில் ஓதும்போது அப்படியே வரும் பார்த்தீங்களா, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, அடுத்து போயிடலாமா? 3வது இக்ரா வக்துப் மஅ திலாவாஹிரில் கலிமாத். அப்படின்னா படி, மேலும் எழுது, இறுதியில் அந்த குறியீடோட அதோடு என்ன பண்ணுங்க, படித்து எழுதுங்கிறாங்க. இப்போ தான் விஷயமே இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கும்போது வெறும் பாபுன் அப்படின்னு படிச்சிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணி அல் வந்துச்சு, அல் பாபுன்னு படிச்சிங்க, அதுக்கப்புறம் மினல் பாபின்னு படிச்சிங்க, இப்போ முதாஃப் முதாஃப் இலை வேற வந்திருக்கு. சரிங்களா? இப்போ கரெக்டாக படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இஸ்மு வந்துருச்சு, 2வது ஒரு இஸ்மு வந்துருச்சு. அந்த 2வது இஸ்மில் அலிஃப் லாம் வேற வந்துருச்சு. அப்படியே ஒரு மாரிஃபா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வந்துருச்சு. இப்போ நிச்சயமாக இது என்னது தான்? என்னது தான்? முதாஃப் முதாஃப் இலை தான். முதாஃப் முதாஃப் இலையோட இஅராப் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு இஸ்முக்கு வந்து லமா வந்துருக்கும், 2வது இஸ்முக்கு ஜர்ரு வந்துருக்கும். சரிங்களா? சில நேரங்களில் ஃபஸ்ட்டு உள்ள இஸ்முக்கு வந்து அந்த லம்மாங்கிறது சில நேரம் கசரா வரலாம், முன்னாடியுடைய ஹர்ஃபு ஜர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா மாறலாம். அதெல்லாமல் தனியாக வருதுன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும். சரிங்களா? இப்போ எப்படி சொல்லணும்? பாபுல் மதரசதி. இது கன்ஃபியூஷன் ஆகிடும், முதர்ரி சத்தி சொல்லிடக்கூடாது. ஆமாம், கன்ஃபியூஷன் ஆகும். அந்த இடத்த நம்ம பார்க்கணும். பாபுல் மதரசதி, மதரசாவுடைய கதவு, அவ்வளோதான். மதரசாவுடைய கதவு. அடுத்து பொறுமையாக படிங்க. ரிஜிலா, ஹிமாருர் ரஜுலி, அந்த மனிதனுடைய கழுதை. ஹிமாருர் ரஜுலி, அந்த அலிஃப்லாம் இங்கே சைலண்ட்டு. சரிங்க, நீங்கள் அலிஃப்லாம் வச்சு படித்து காட்டுங்க பார்ப்போம், முடியுமா? முடியாது. ஹிமாருர் ரஜுலி, பின்துவா, பைத்து 2 இஸ்மு வந்துருச்சு. ஆனால் இந்த 2வது இஸ்மில் வந்து அலிஃப்லாம் இல்லை. ஆனால் என்னது இது? ஹாமீதுங்கிறது ஒரு பெயர் சொல், ஒரு நபரை நம்ம குறித்து சொல்லக்கூடிய ஒரு பெயருக்கு பயன்படுத்தக்கூடியது. அப்போ ஹாமிதீன் தான் வரும். சரிங்களா? இப்போ பைத்து ஹாமிதீன். ஆமாம், அலிஃப்லாம் வராட்டி நமக்கு என்னது தான்? முதாஃப் இலைக்கு 2 கோடு வந்துடும், கஸ்ரத்தைன். இங்கே பைத்து தான் வரும். முதாஃப் கணக்குமே என்னது தான்? முன்னாடி எந்த ஒரு மாற்றத்தை கொடுக்காத ஹர்ஃபு ஜர் வரல, மற்ற இது வரலைன்னா முன்னாடி ஒரு தம்மா தான். பைத்து ஹாமிதீன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹாமிதுடைய வீடு, வீடுடைய ஹாமிதுன்னு சொல்லிடக்கூடாது, ஹாமிதுடைய வீடு. அடுத்து சையாரத்துல், எஸ் அஹ்சன், சையாரத்துல் முதீரின் என்னது? முதீரின் என்னது? பிரின்சிபல். சையாரானா கார். அப்போ பின்னாடி தான் அர்த்தம் வைங்க, முதல்வருடைய, அவ்வளோதான், ஒரு கல்லூரிய முதல்வருடைய கார். சரிங்களா? அடுத்து மிந்தீலு அம்மாரின், பின்னாடி ஒரு இஸ்மு வந்துருச்சு. சரிங்களா? மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்மு வந்துருச்சு. அப்போது அம்மாருடைய கைக்குட்டை, அவ்வளோதான். அடுத்து இஸ்மு தான் படிக்கணும். இஸ்மு தாலிபி, இஸ்மு அந்த மானுடைய பெயர். சரிங்களா?
அடுத்து பைத்துல்லா இஸ்மு தாலிபி, பைத்துல்லா அல்லாஹுடைய வீடு. அதுக்கடுத்து அடுத்துள்ளது படிங்க பார்ப்போம். சூப்பர். அடுத்துள்ளது வந்து மாஷால் ஃபி. அடுத்து நீங்க ஃபி கிதாபில்லாஹி, நீங்க ஃபி கிதாபுல்லாஹி, நீங்க ஃபி கிதாபுல்லாஹு. மூணுல எது சரி? ஃபி சொல்லுங்க. ஃபி கிதாபுல்லாஹி. நீங்க ஃபி கிதாபுல்லா. ஃபி வந்தா அதுக்கடுத்து இஸ்முக்கு ஜர்ரு செய்யப்படும். இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா, முதாஃப் முதாஃப் இலைஹியா இருந்தாலும் முதாஃபிற்கு ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் இஸ்முக்கு தம்மு தான் வரும். சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், அதை மாற்றக்கூடிய எழுத்து வராமல் இருந்தாலே தவிர அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சேன். அதை மாற்றக்கூடிய எழுத்து வராமல் இருந்தாலே தவிர ஹாதா கிதாபுல்லா, இது அல்லாஹ்வுடைய வேதங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் ஃபி கிதா ஃபி வந்துச்சுன்னு சொன்னால் ஹர்ஃபு ஜர். இது அப்போ என்ன செஞ்சிடும், ஹர்ஃபு ஜருக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்ல. இப்போ பின்னாடி ஒரு இஸ்முக்கு என்ன பண்ணிடணும், ஜர்ரு செய்யணும். அப்போ ஃபி கிதா பி இதுக்கு ஜர்ரு செஞ்சிருச்சு. அதோட அதுக்கடுத்து பார்த்தோம் இன்னொரு இஸ்மு வந்துருச்சு, அல்லாஹ்ங்கிற இஸ்மு. இப்போ ஃபி கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தில். சரிங்களா? அடுத்து சூப்பர். அடுத்து இன்னொன்று வருது பாருங்க, படிங்க. நிசார் பை படிங்க. மின் பைத்து மின் பைத்துல் முதர்ரிசின்னா, முதர்ரிசி. இன்னொரு டைம் படிங்க. மின் வந்திருக்கு, ஹர்ஃபு ஜர் வந்திருக்கு. திரும்ப அதே ஃபீ வராதல்ல. ஹர்ஃபு ஜர்ல மொத்தம் எத்தனை எழுத்து படிச்சோம்? 4. மின் அலா ஃபி இலா 4 வந்துட்டாலும் அதுக்கு அடுத்து இஸ்முக்கு ஜர்ரு செஞ்சிடும். இப்போ புரியுதா? பரிசோதனை செஞ்சாதான் வரும். அப்போ மின் வரும்போது பைத்துக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? பைத்தி. பை மின் பை சேர்த்தி படி. மின் பைத்தில் முதர்ரிஸ் என்ன அர்த்தம்? ஆசிரியருடைய வீட்டில் இருந்து. சரிங்களா? உதாரணத்துக்கு அது ஃபுல் அல்ல, அது வந்து ஒரு முழுமையான ஜும்லா கிடையாது, அதனால அது உங்களுக்கு டக்குன்னு வைக்க முடியாது. ஹரஜ தாலிபு. சரிங்களா? ஹரஜ தாலிபு, ஒரு தாலிப் வெளியேறினார். மின் பைத்தில் முதர்ரிசி, ஆசிரியருடைய வீட்டிலிருந்து வெளியேறினார். சரிங்களா? அதுக்கடுத்து யார் வைப்பீங்க? சொல்லுங்க. அலா மக்தபில் முதிரி என்ன அர்த்தம்? முதிருடைய மேசையின் மேலே மேலே, அவ்வளவுதான். சரிங்களா? நதர்து சாஅதக, நதர்து நான் பார்த்தேன், சாஅதக உன்னுடைய வாட்சை நான் பார்த்தேன், அலா மக்தபில் முதீரி முதீருடைய மேசையின் மீது நான் பார்த்தேன். நதர்து தஃப்தரக உன்னுடைய நோட்டை நான் பார்த்தேன், அலா மக்தபில் முதீரி. அவ்வளோதான். சரிங்களா? அப்போது இதில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லையா? அப்போ நல்லா இன்ஷால்லா நீங்கள் என்ன பண்ணணும், இதை படிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அது வந்து பெரிய டெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். 20 ஜும்லா கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் படித்து பழகணும், வரணும், நீங்கள் மனனம் செய்யணும். இதுக்கே டைம் போயிடுச்சு. நம்ம லெசன் முடிக்கலாம்னு நினச்சோம், அதை பக்கத்தையே முடிக்க முடியல. எதுக்காகனா நான் படிச்சுட்டு போயிடலாம், ஆனால் உங்களுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய தூண்டுதல் என்ன ஆகாது, வராது. இப்போ நின்று ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல அடி வாங்க தான் அந்த இடத்துல கொஞ்சம் தடுக்கும் போது நம்ம யோசிப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்ஷால்லா நல்லா அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து 20 ஜும்லா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அது தனியாக உட்காந்து படித்து பாருங்கள். தனியாக உட்காந்து படித்து என்ன தெரியலன்னு டவுட் டேஷ் பண்ணி தேடி பாருங்கள்.
எழுதி வைக்காதீங்க. ஒரு நோட் எடுங்க, ஒரு நோட்டில் ஃபுல்லாக அந்த 20 ஜும்லா எழுதுங்க. அதில் வேணால் நீங்கள் ரஃபாக என்ன பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். உதாரணத்துக்கு 4வது தம்ரீன் இக்ரா அப்படின்னா படின்ட்டாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், வக்துப் மா தபத்தில் அவாஹில் கலிமாத். நானே என்ன பண்ணுறேன், ஏன் சார்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நோட்டில் நீங்கள் எழுதுங்க. எப்படி எழுதணும்? ஃபுல்லாக எழுதிட்டு நீங்கள் ஹரக்கத் போட்டு பாருங்கள், கரெக்டாக நம்ம போடுறோமா. ஐன படிச்சு காட்டுங்க பார்ப்போம். ஐன பைத்துல் முதர்ரிசி என்ன அர்த்தம்? அடுத்த கிளாஸ் நீங்கள் எழுதிட்டு வாங்க, எழுதி ஒருத்தராக படிச்சு காட்டுங்க, அதோட கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஐன பைத்துல் முதர்ரிசுடைய வீடு எங்கே? அப்போது ஹுவ பஈதுன் அப்படின்னா தூரமாக இருக்கு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து 2வது சொல்லுங்க. அல் குர்ஆனு சொல்லுங்க. கிதாபுல்லாஹி, கிதாபுல்லா தான் வரும், கிதாபில்லா வராது. சரிங்களா? அல் குர்ஆனு கிதாபுல்லா. ஆக்சுவலாக அது வந்து முபத்ததா ஹபர், அது இனிமேல் தான் வரும். அது நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் முன்னாடி ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்போ கிதாபுக்கு பி போடுறதா பா போடுறதா பூ போடுறதா கன்ஃபியூஷன் ஆச்சு, அப்படி தானே? அது பிரச்சனை இல்லை. கிதாபுல்லா இப்போ நம்ம படித்த நாலேஜுக்கு உட்பட்டு முன்னாடி ஹர்ஃபு ஜர் எதுவுமே வரல. ஸோ அதனால் கிதாபுல்லா. அல் குர்ஆனு கிதாபுல்லா அப்படின்னா இந்த குர்ஆன் அல்லாஹுடைய வேதம். சரி, இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி பாருங்கள். அல் கஅபத்து பைத்துல்லாஹி, அல்லாஹுடைய அந்த காபாங்கள் அல்லாஹுடைய வீடாகும். சரி, இன்ஷா அல்லாஹ் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி. சரிங்களா? ரசூலுல்லாஹி. சரி, முடித்துக் கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ் நக்தஃபி ஃபி ஹாதா தர்ஸ். இன்ஷா அல்லாஹ் علينا أن نراجع هذه الدروس في كل يوم في بيتنا. என்ன பண்ணும், வீட்டில் உட்காந்து நம்ம அதிகமாக இந்த தரிசுகளில் முராஜா செய்யணும். செஞ்சு பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருமாக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.